தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்தது பாருங்க, தன் முயற்சியினால் காரியங்களை சீர்படுத்தும் ஒருவன் தகுந்த வெகுமதியும் போஜனம் வேதனங்களில் அபிவிருத்தியும் உன்னால் பெறுகின்றானா அப்படின்னு கேட்கிறாரு. காரியங்களை சீர்படுத்தும் அப்படின்னா சில நேரங்களில் ராஜா எடுக்கும் முயற்சிகள் சரி வராமல் போகலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம், சிக்கல் வரலாம். அப்போ தனி ஒரு மனிதனாக ஒருத்தன் இருந்து அந்த காரியங்களை சீர்படுத்துகிறான், அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறான் அப்படின்னா அப்போ அவனுக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும். எதுக்கு சார்? அவனும் அரசாங்கத்தில் ஒரு ஊழியனாக தான் இருப்பான், அது அவனுடைய கடமை தானே அப்படின்னா கரெக்டு. கடமையை எல்லாரும் செய்யும் போது தானே இந்த காரியத்தில் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அதை ஒருத்தன் முன்னிருந்து சீர்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஒரு ஸ்டெப் அதிகமாக வைத்து இதை சீர்படுத்துகிறான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது, சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த அத்தனை ஊழியர்கள் அவர்களை விட இவனுக்கு கொஞ்சம் திறமை அதிகமாக இருக்கின்றது, அதனால தான் பிரச்சனை வரும்போது அதை சீர்படுத்தி இருக்கின்றான் அப்படின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்க்கு அப்படின்னு சில பேரை வச்சிருப்பாங்க. அது அதிகாரிகளாகட்டும் இல்லை அரசியல்வாதிகளாகட்டும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே அங்கே தான் போவாங்க. ஐயோ இந்த மாதிரி சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கு என்ன அவர், அதனால் எனக்கு நான் சரி பண்ணிடுறேங்க அப்படின்ட்டு. பல நேரங்களில் அந்த மாதிரி ஆட்கள் யார் அப்படின்னு வெளியில் தெரியாமல் கூட இருக்கலாம். இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே மாற்றி விடுறது அப்படின்னு, வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்னு. இதை ப்ரொஃபஷனாகவே பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அந்த மாதிரி தவறான ஆங்கிளில் போக வேண்டாம். ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஆஹா இந்த பிளானில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சா, சரி விடுங்க எப்படியாவது இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு முன்னிருந்து ஒருத்தர் சரிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதற்கான வெகுமதியை கொடுக்க வேண்டும். அடுத்தது போஜனம் வேதனங்கள், சம்பளத்தில் அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் அப்படி ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு. இந்த எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து, எம்ப்ளாயி ஆஃப் த இயரு அப்படின்னு இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அரசு நிறுவனங்களையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை, இதெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு பாராட்டு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது சனாதன தர்மத்தில் அத்தனை காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதை இப்போ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை நடுவில் நிறைய நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, உன் காரியத்தில் நஷ்டமும் மரணமும் அடைந்தவர்களின் குடும்பங்களை காப்பாற்றுகிறாயா அப்படின்றாரு. அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது ராஜாவுக்காக அது சேவை செய்யும் போது இருக்கலாம், இல்லை ஊழியராக பணி செய்யும் போது இருக்கலாம், இல்லை ராஜாவுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நஷ்டமோ இல்லை அந்த நபர் மரணமோ அடைந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை. அதான் சொல்றார், உன் காரியத்தில் நஷ்டமும் மரணமும் அடைந்தவர்களது குடும்பங்கள் அப்படின்னு. இன்னைக்கு இந்த எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்தால் அதுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு இராணுவ வீரர்கள் அது நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய நேரங்களில் அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கின்றது. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் அவர் குடும்ப சூழ்நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருடைய வாரிசுக்கு வேலை கொடுப்பது அப்படின்றது இன்னைக்கு பழக்கத்தில் இருக்குல்ல, கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சனாதன தர்மத்தில் அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே பழக்கத்தில் இருந்தது. புதுசா இங்க யாரும் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. இதைத்தான் சொல்றது, மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கும் கிடையாது, அண்ட் எல்லாமே மகாபாரதத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு நாம என்னென்னலாம் இங்க செஞ்சிட்டு இருக்கோமோ எல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். புதுசா நாம எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அடுத்தது, இளைத்தோ பயந்தோ உன்னிடம் அடைக்கலம் புகுந்தவனும் யுத்தத்தில் உன்னுடன் தோற்றவனுமான சத்ருவை புதல்வனை போல் பராமரிக்கின்றாயா. எனக்கு இது சத்ருன்னா எதிரி என்னதான் நம்ம கிட்ட தோத்து போயிட்டான் அப்படின்னாலும் அவனை போயிட்டு இந்த பையனை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்ன குழப்பமா இருக்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அதை பாருங்க, இளைத்தோ பயந்தோ அப்படின்னு. இளைத்தோ அப்படின்னா ஒன்று எதிரி நம்மளுடைய பலம் பொருந்தியவனாக இருந்திருக்கலாம், இல்லை சமபலம் இருக்கவனாக இருந்திருக்கலாம்,
ஏதோ காரணங்களால் அந்த பலம் இழைத்து விட்டது. ஒன்று நாட்டில் வறுமையாக இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதனால நம்மளை விட பலம் குறைந்து விட்டான். இதுதான் இளைத்தோ அப்படின்னு. அடுத்தது பயந்தோ அப்படின்னா, நார்மலாக நம்மளோட பலம் குறைந்தவர்கள் அப்படின்னும் போது அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் சமபலம் உடையவர்களுக்கு கூட அந்த பயம் இருக்கலாம். அதனாலையும் கூட வந்து ஐயா எதுக்கு இவங்களோட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நமக்குள்ள சண்டையே வேணாம், சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கலம் புகுந்து இருக்கலாம். இது ஒரு கேட்டகரி. அடுத்தது சண்டையில நம்ம கிட்ட தோத்துடுறாங்க இல்லையா, அந்த எதிரிகளை. இந்த 2 கேட்டகரியும் பசங்களை நாம எப்படி பார்த்துப்போமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றார். எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னு தோணலாம். இந்த இளைத்தோ பயந்தோ அடைக்கலம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து அடைக்கலம்னு வந்திருக்காருன்னும் போது அப்போ அவரை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இந்த 2வது கேட்டகரியில் சண்டை போட்டு தோத்து போயிருக்கான், அவனை எதுக்குங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இது நான் வேற மாதிரி பார்க்குறேன். சரி ரைட்டு, சண்டை போட்டார், ஒன்று அவர் ஜெயிலில் போனோம், இல்லைனா துரத்தி விட்டணும், நாடு இல்லாமல் எங்கேயோ போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா சும்மா இருப்பாரா? படையை திரட்டுவார், அவருக்கு சில ஆதரவாளர்கள் இருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து அவர்களை புதல்வர்களை போல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். கண்டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கா ஜப்பான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இட்டாலியும் வந்து போயிடுச்சு. ஆனால் ஜப்பான் மட்டும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தான் பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. கடைசியில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அணுகுண்டை போட்டாங்க, யுத்தம் முடிவுக்கு வந்தது. ஜப்பான் தரப்பில் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. சரி, ஜெர்மனியும் சரணடைந்து விட்டது, இத்தாலியும் சரணடைந்து விட்டது, ஜப்பானும் சரணடைந்து விட்டது. ஆனால் ஜெர்மனி இத்தாலிக்கு கொடுக்காத ஒரு ஸ்பெஷலான கவனிப்பு இது வந்து ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்டது அமெரிக்காவில். ஜப்பானுடைய பாதுகாப்பு நாங்கள் பொறுப்பு அப்படின்னாங்க அமெரிக்கா. ஜப்பான் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் இனிமேல் மிலிட்ரியை வச்சுக்கக்கூடாது, ஒரு பெரிய வந்து மிலிட்ரி பவராக வரக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டம் கட்டினதாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாதுகாப்பு அவங்க கேரண்டி அப்படின்றதுனால நேட்டோ மெம்பராக இல்லாட்டாலும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாதுகாப்பு பற்றிய அச்சம் இல்லாமல் அவங்களால வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் அந்த அவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகு ஜப்பான் வெகு வேகமாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஒரு விதத்தில் அமெரிக்கா சரணடைந்த யுத்தத்தில் தோற்ற ஜப்பானை வந்து அவங்க பையனை மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ இதுவும் மகாபாரதத்தில் இருக்குது, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே அங்கிருந்து வந்தது தான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.